வணக்கம். நான் இப்போ பத்திரன் கடற்கரையில் இருக்கிறேன். காந்தி சில்லென்று வீசுது, கடலும் சிறிதாக அடித்து கொண்டிருக்குது, சூரியன் வந்து கொண்டிருக்குது. கரை விலை விளைக்க போனேன். நாள் விலை வந்து இப்போ 2026ஆம் ஆண்டு பிறந்த தைப்பொங்கல் எல்லாம் முடித்து கொண்டு நாள் விலைக்கு பொங்கி கொண்டிருக்கிறேன். பொங்கி இதெல்லாம் தீபங்கள் காட்டி தான் சாதாரணமாக இங்கே ரோட்டில் இறக்குமே. அதுக்காக ஆக்களும் வந்து கொண்டு இருக்கிறேன். இப்போ வந்து நான் இருக்கிற பார்த்துக்கிறேன் காகத்தொடுவேன். நீங்கள் பாருங்கள், இதுதான் அந்த நேரம் இல்லை, இந்த நேரம் சொல்லுவாங்க காகத்தொடுவேன். வந்து காரணம் வந்து இங்கே வந்து இந்த தென்னை மரங்களில் காகங்கள் கூடுதலாக அந்த பின்னிறமாக வந்து சேர்ந்து விடுங்க. அப்போ அதிகமான காகம் இங்கே தான் ஜீவிக்கிறது. அந்த மாலை நேரங்களில் நாங்கள் படுக்கைக்கு வந்து விடுவேன். அதனால தான் இதை காகத்தொடுவான்னு சொல்வது. அதை மதிக்கிறேன், உங்களை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். ஓகே, போட்டு கரவில் இறக்கும் போது உங்களோட தொடர்பு. இப்போ பொங்கல் முடிஞ்சது, இதுக்கு கும்பம் வச்சு படம் வடுகுது. எல்லோரும் வந்திருக்கிறேன், ஊராக்கள் சொந்தக்காரர்கள் எல்லோரும் இருக்கிறேன். போட்டு இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் இறக்குவோம். கடலில் கொஞ்சம் விளையாட்டு காட்டி கொண்டிருக்கிறார். இருந்தாலும் இறக்கி ஒப்பைக்கலாம்னு சொல்லி நான் பார்ப்போம். என்னென்ன இதாக்குறாங்க ஒன்று இருக்குது. இதான் வேலை எல்லாம் நாங்கள் நிற்கிறேன். ஒன்றை கொண்டிருக்கிறேன். பூவை காட்டு வருது, ஆக்கள் எல்லாம் நிற்கிறேன். இவர் தான் நிற்கிறேன். இவர் தான் என்னென்னு சொல்கிறது, சம்மாட்டி நிற்கிறார். நடக்குது. ஏதோ தயாராகி கொண்டிருக்கிறேன் நடக்கிறதுக்கு. குக்கை பொங்கினது. இப்போ குக்கை எல்லோரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். குக்கையை சாப்பிட்டு கொண்டு வாழை இலையில் குக்கை சாப்பிட்டு கொண்டு இறக்குவேன். இந்த ஆக்கள் நினைக்கிறேன். மரங்கள் பாருங்கள் போட்டு இப்போ இறக்குறார்கள். வேலை வலையோட போகுது, கடல் அடிக்குது. கடல்லாம் கொஞ்சம் விளையாட்டு காட்டுது. தினம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வேறு வேலை இழுக்கிறாங்க, இங்கே நிற்கிறார்களாக்கள். கடல் சீர் பார்த்து அலை முறையில் வந்து தான் மேற்படுவார்கள். பார்ப்போம் எப்படி போகுது. கொஞ்சம் அமைதியாகி கொண்டு போகணும். இப்போ தான் ஓட வரும். பார்ப்போம். வலி உண்டு போட்டார்கள். இது போட்டு தள்ளி வந்து ஓட்டு கட்டினார். கம்மா நிறைஞ்சு போட்டுனேன். அங்கே ஒரு போயா மிதந்தது பாருங்க. அது
அதை எடுக்கிறாக்கு 2 பேர் போய் கொண்டிருக்கிறேன். எல்லாம் கரையை தான் கொடுத்துட்டு போகிறவங்க கடல் அடிக்கிற வழியால் போய்த்தான் எடுக்க வேணும். கடலை தாண்டி போய் தான் எடுத்து கொண்டு வருது. உதவிக்கு என்ன ஒருத்தர் போகிறாருல. கம்பாரலுக்கு முடிஞ்சது வெலை வந்துட்டுது. இந்த பக்கம் அந்த பக்கம் கடலுக்கு 2 பேர் நிற்கிறேன். கடல் கொஞ்சம் வந்து அடங்கிது. ஆனால் நினைச்ச மாதிரி இல்லை, நீர் ஓட்டமும் குறைவு. அதனால் இலகுவாக இந்த வேலைகளுக்கு முடிக்கலாம். மீன் தான் கணக்கு வருகிறதுன்னு பார்ப்போம். வேலை குறுகி கொண்டு இருக்குது, கிட்ட வந்துட்டுது. இன்னும் கொஞ்சம் தலை வேலை குறுகிவிடும். 2 பக்கத்தால் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். கடல் கொஞ்சம் அலைகள் பெருசாக இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்ப்போம் இந்த முடிவில் வருகிறதுண்டு. வேலை குறுகி கொண்டு இருக்குது. பார்ப்போம் மீன் கடல் கூடினபடியால் மீன் தெரியவில்லை. மடி வருகிறது. நாளுக்கு தலை வளைச்சது 2-3 மீன் பட்டாலே வருகிறது. குத்தி போடும். சம்மாட்டி என்றால் முதலாளியை
போட்டு வா